மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை இருக்காங்களே, அவங்க கிட்ட செய்தியாளர்கள் மைக்க போட்டாங்க. எங்க இது போல சொல்றாங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்ட்டு. அதாவது குழந்தைகளை வச்சு விஜய் அவர்கள் என்னமோ பண்றதா அதுன்னு சொல்றாங்க. அந்த கண்காணிப்பு வரைக்கும் போயிட்டு விஜய் மேல கம்ப்ளைண்ட் அதுன்னு கொடுக்குறாங்க. என்னங்க நினைக்கிறீங்க கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் குழந்தைங்களை கூட பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்துறாருல, இதெல்லாம் சரியான விஷயம் இல்லைங்க. அவங்க மனசுல தப்பான கருத்தை விதைக்கும்படி தான் விஜய் செயல்பட்டு இருக்காரு. இதை தம்பி விஜய் அவர்கள் உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, எங்க செங்கோட்டையன் அண்ணன் போறப்பெல்லாம் சொல்றாருங்க 200 தொகுதிகளில் கண்டிப்பா டிவிக்கு ஜெயிக்கும் அப்படின்ட்டு, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்டு தமிழிசை அவர்கள் சிரிச்சாங்க பாருங்க. என்னது 200 தொகுதிகளுக்கு மேலேயா, என்னங்க சொல்றீங்கன்ட்டு அவங்கள பேச முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பதில் சொன்னாங்க, ஏங்க கனவு தானே, கண்டுட்டு போட்ட விடுங்க, அது என்ன ஆக போகுது, மே 4 தெரிஞ்சிருவாங்க. யார் தடுக்க போறாங்களோ அது வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு போறாங்க. மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன், அது வரைக்கும் எதுக்கு நம்ம அவசரப்பட்டு பேசணும். ஆனா இதெல்லாம் ஓவர் சத்தம், விசில் அடிச்சா சத்தம் வரும்னு தெரியும். ஆனா இவ்வளவு தூரம்லாம் சத்தம் போகாது. இந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, அந்த 200 தொகுதிகள் மேல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க சத்தம், இது விசில் சத்தம் மாதிரி தெரியல, பாம்பு சத்தம் மாதிரி இருக்கு. அவ்வளோ தூரம் இவங்க கனவு கண்டதா அவங்க பேசி சிரிச்சிருக்காங்க பயங்கரமா. ஸ்டாலின் அவர்களோட கொடைக்கானல் பயணம் முடிவுக்கு வந்துருச்சு. அங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் பார்த்துருந்தோம். அங்கே மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், நிறைய இடங்களுக்கு ஒரு விசிட் பண்ணதா இருக்கட்டும். ஏன்னா தேர்தல் பரப்புரை கூட்டம் அதுன்னு இருந்துட்டு கொஞ்சம் இந்த அரசியல் வாழ்க்கைக்கு தற்காலிக முற்று வச்சு அங்கே இருந்தாரா, இப்போ திரும்ப அங்கே கிளம்பிட்டாருங்க. கொடைக்கானல் பயணம் இனிதே முடிஞ்சிருக்கு. அங்கேருந்து காரில் ஒரு கிளம்பும் போது அங்கே இருக்க கொடைக்கானல் மக்கள்லாம் ரொம்ப ஆனந்தத்தோடு வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அதுலேயும் பல பேர் வந்து செல்ஃபி எடுத்து இவரும் நல்லா மிங்கில் ஆகிட்டாப்ல, ஸ்டாலின் அவர்களும் நல்லா மிங்கில் ஆகிட்டாப்ல. அதுக்கப்புறம் பிரிய மனசு இல்லாமல் அங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் தான் இது எல்லாமே. எல்லாரும் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் டென்ஷன் பீக்கில் இருக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதுக்கான முன்னோட்டம் தான் இது எல்லாமே.